ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் வெங்கி ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம லெஜண்ட் சரவணன் சாரோட அடுத்த படமான லீடரோட ட்ரெய்லர் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு ஒரு பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி விட்ட டீசர் அந்த மாதிரி தலைவன் சும்மா அனல் பறக்க அப்படி ஒரு டீசர் ரெடி பண்ணியிருப்பார். ஸோ அந்த டீசர் சூப்பராகவே டெக்னிக்கலி செம்ம ஸ்ட்ராங்கான ஒரு டீசர்னே சொல்லலாம். ஃபைட் சீன்ஸ்லாம் சும்மா மஜாவாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி இந்த லீடரோட ட்ரெய்லர் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். ஸோ வெயிட்டிங்லேயே வெறியாது. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த உலகத்தில் கடவுள் எந்த உதவியும் நேரடியாக செய்கிறதில்ல. மனுஷங்க மூலமாக தான் எல்லாம் நல்லது நடக்கும். நாம் அவங்கள தான் நம்பணும். அவரே தலைவன் லெஜண்ட் சரவணன். நீங்க எது வரைக்கும் சொல்ல சொன்னீங்களோ அதை மட்டும்தான் சொல்லியிருக்கேன். நான் இனிமேல் உங்களை அப்பான்னு கூப்பிட வேணால. ஒரு ஷார்ட்டான ஆக்ஷன் ட்ரெய்லராக ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் மை காட், தரோம்யா, ஆக்ஷனோட பீக்னே சொல்லலாம். ஆக்ஷன் சூப்பராக அவங்க கோரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் ஆக்ஷன் எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெண்டாவது, ப்ரொடக்ஷன் வைஸாக மனுஷன் இப்போ பணத்தை அள்ளி ஒட்டியிருக்காருன்னே சொல்லலாம். எங்கேயுமே அவ்வளோவா விஎஃப்எக்ஸ் பிசுறு தட்டினமே தெரியல. ரெண்டாவது, இதுக்கு முன்னாடி விட்ட டீசரும் அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக தான் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்டோட ட்ரெய்லரும் அவங்க ஆக்ஷன் ட்ரெய்லராக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி ட்ரிவனாக அவங்க ட்ரெய்லர் கட் பண்ணல, ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் பேக்காக தான் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டோரி ட்ரிவனாக பண்ண போகும்போது இனிமேல் கொஞ்சம் தெரியும். பட் ஆனால் அவங்க ஸ்டோரி ரிவீல் பண்ண வேணாம்னு நினைக்கிறாங்க போல இருக்குது. ஸோ அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷனாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது, ஆக்ஷனாக அவங்க ரிலீஸ் பண்ண போகும்போது கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் ஹையாகவும் இருக்கும். அதே போல் அதுவே ட்ராபேக் ஆகவும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் அவங்க ப்ரோமோவாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா கொஞ்சம் பார்த்தே பண்ணணும். லெஜண்ட் சார் இதுக்கு முன்னாடி அவர் நடித்த படத்துலேருந்து இதுவும் பார்ப்போம், நிறையவே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்ட்ராஸ்ட்னே சொல்லலாம். அதில் அதுலேயும் ஃபைட் இருக்கும். பட் ஆனால் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபைட் அண்ட் கோரியோகிராஃபாக அவர் இறக்கியிருக்காங்க. ஸோ மனுஷன் பின்னிருக்காரு. இந்த வயசுலேயும் மனுஷன் ஃபைட்டெல்லாம் சும்மா தாறுமாறாக பண்ணியிருக்காரு. முக்கியமாக அந்த ட்ரெயின் சீக்வன்ஸ் சூப்பராகவே இருந்தது. கோரியோகிராஃப் டாப் நாச். அப்புறம் ஜிப்ரானோட மியூசிக் தலைவன் சொல்லவே வேணாம். பேக்ரவுண்ட் மியூசிக்கில் சும்மா பின்னி தள்ளுறாரு மனுஷன். முக்கியமாக அந்த லாஸ்ட்டாக அந்த எமோஷ்னல் சீனுக்கு ஒரு பிஜிஎம் போட்டதும் சூப்பராகவே இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதுவும் அப்பாவும் பொண்ணுக்கான அந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வருஷத்துலேயே அப்பாவுக்கும் பையனுக்குன்னா ஸ்டோரி, இது அப்பாவுக்கும் பொண்ணுக்கான ஸ்டோரி. ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இதுன்னே சொல்லலாம். ஸோ அப்பாவுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள ஸ்டோரி நிறையவே இந்த வருஷம் வந்துக்கிட்டு இருக்குது. அதில் ஒன் ஆஃப் த மூவியாக இது வர வாய்ப்பு இருக்குது. வித் இந்த ஆக்ஷன் பேக்கான ஒரு இதுன்னே சொல்லலாம். லெஜண்ட் சார் இஸ் பேக். எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷத்தில் லெஜண்ட் சார் அவார்டு வாங்கிடுவார்னு நினைக்கிறேன். ஸோ லெஜண்ட் தாங்க. ஸோ நீங்கள் இந்த ட்ரெய்லர் பார்த்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணீங்கன்றதை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அன்டில் தென் கேட்ச் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.